ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னிலிருந்து நாம் ஒரு சூப்பரான சைனீஸ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம் இன்னைக்கான எபிசோட்குள்ளே போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோ ரொம்ப டெரரா ஒரு ரூம்குள்ள போறான். அங்க நிக்கிற அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அப்போ நீ தான் லின் குரூப்போட சிஇஓவான்னு கேட்டு ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுறா. ஆமாண்டி, நானே தான். உன்னை காதலிக்கிறதுக்காக ஒரு சாதாரண ஏழையா நடிச்சேன். ஆனா நீ எனக்கே டிம்கி கொடுத்துட்டு ஓடிட்டீல. உனக்கு காசு தான் தேவைன்னு சொல்லியிருந்தீனா நான் அப்பவே கொட்டி கொட்டி கொடுத்துருப்பேன். நாம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ என்னோட அப்பா உன்னை விட்டுட்டு கம்பெனியை டேக் ஓவர் பண்ண சொன்னாரு. ஆனா நான் உன் மேல இந்த காதல்னால அந்த கம்பெனியே வேணான்னு சொல்லிட்டு உனக்காக ஒரு சாதாரண பையனா வாழ்ந்தேன். ஆனா நீ என் காதலை புரிஞ்சுக்காம நேரம் பார்த்து என்ன கழட்டி விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி கத்துறான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. மன்னிப்பெல்லாம் தெரியாம தப்பு பண்ணவங்களுக்கு மட்டும்தான். உன்ன மாதிரி காசுக்காக வேலை போனவள நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். கிராஜுவேஷன் டே அன்னைக்கு என்ன சொன்ன? உன்கிட்ட பணம் இல்லை, இதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி என்னை கழட்டி விட்டுட்டு தானே போனேன். இப்போ என்கிட்ட நீ நினச்சதை விட நிறையவே பணம் இருக்கு. நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன். அதனால இதுக்கப்புறம் நீ எனக்கு கட்டுப்பட்டு ஆகணும்னு சொல்லி ஹீரோயினை ரொம்பவே கட்டாயப்படுத்தி அபியூஸ் பண்ணிடுறான். ஆக்சுவலாக காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட அப்பாவுக்கு பிஸ்னஸில் ரொம்ப பெரிய லாஸ் ஆகியிருக்கும். அதை ஏற்றுக்க முடியாமல் மாடியிலேருந்து கீழே குதிச்சு சூசைட் பண்ணி செத்துருப்பாரு. ஈவன் ஹீரோயினோட அம்மாக்குமே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். ஸோ எங்கே இந்த உண்மை ஹீரோக்கு தெரிய வந்துச்சுன்னா தனக்காக கஷ்டப்பட்டு எங்கே தன்னோட கெரியரையும் ஸ்பாயில் பண்ணிப்பானோங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால தான் பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. இது எதுவும் தெரியாமல் நம்ம ஹீரோ தன்னை ஏமாத்திட்டான்னு நினச்சிக்கிட்டு ஹீரோயினை ரொம்பவே அபியூஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது ஹீரோயின் பணம் கேட்குறாங்க. அதான பார்த்தேன், உன் விஷயத்துல நீ கரெக்டா இருப்ப, இந்தா பொறுக்கிக்கோன்னு சொல்லி செக்கை தூக்கி போட்டுட்டு போயிடுறான். அப்போ அதே ஹோட்டலுக்கு வர அவனோட ஃபியான்ஸே பார்த்துட்டு குழஞ்சு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கிராஸ் பண்றா. ஆக்சுவலா ஹீரோவும் ஹீரோயினும் காலேஜ் படிக்கும்போது லவ் பண்ணாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீ அக்கா ஃபியான்ஸேவை செடியூஸ் பண்றதுக்காக தான் இப்படிலாம் பின்னால சுத்திட்டு இருக்கியான்னு கேட்டு அந்த பொண்ணோட தம்பி ஹீரோயினை அடிச்சிடுறான். ஸோ மயக்கமா வரவும் டக்குன்னு 2 டேப்லெட் எடுத்து சாப்பிட்டுட்டு வேமா சூசுவெல்லாம் பார்த்துட்டு இருந்தா கண்டிப்பா வாழ முடியாதுங்கிறத உணர்ந்து இதுக்கப்புறம் ஹீரோவை மீட் பண்ணவே கூடாதுன்னு முடிவெடுத்து ஹீரோயின் தன்னோட ரொட்டீன் ஒர்க்க ஆரம்பிக்கிறா. ஆனா எனக்கு அல்வா கொடுத்துட்டு போனவள நான் என்னைக்குமே நிம்மதியா விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்க கம்பெனியை விலை கொடுத்து வாங்கிடுறான். ஸோ புது பாஸா வந்திருக்க தன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்த்ததும் ஹீரோயின் சமஷாக் ஆகிடுறா. இது என்ன பிரமாதம், இதை விட என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை தன்னோட அசிஸ்டண்டா அப்பாயிண்ட் பண்ணிடுறான். இன்னைக்கு ஈவினிங் ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, என் கூட நீ அந்த ஹோட்டலுக்கு வந்தாகணும்னு ஹீரோ சொல்ல, மிஸ்டர் லின், நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்க எனக்கு எந்த தகுதியும் இல்ல. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க. என்னை எதிர்த்து பேசுறதுக்கு நீ ஒன்றும் ஷென் ஃபேமிலி வீட்டு வாரிசு இல்லை. இப்போ என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி. ஸோ நான் எங்கே வான்னு சொன்னாலும் வரணும், எங்கே போகணும் சொன்னாலும் போகணும்னு சொல்லி ஹீரோ கண்ணா பின்னான்னு திட்டிடுறான். இந்த கொடுமையெல்லாம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லி ஹீரோயின் பார்க்ல உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னடி ஏதாவது பிரச்சனையா? திரும்ப உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லையா? சரி என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, நான் தரேன்னு ஹீரோயின் ஃப்ரெண்டு சொல்றா. இல்ல வேண்டாம், மிஸ்டர் லின் ஏற்கனவே பணம் கொடுத்துட்டாரு. அப்ப நீங்க 2 பேரும் திரும்ப ஒன்னா சேர்ந்துட்டீங்களா? இல்ல, நான் இப்ப அவங்கிட்ட ஒரு அடிமையா இருக்கேன். நான் பண்ண தப்புக்கு இதெல்லாம் எனக்கு தேவைதான்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ரெக்ரெட் பண்றாங்க. கூடிய சீக்கிரம் இது எல்லாமே மாறும்னு ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பிடுறா. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோக்கு அவனோட ஃபியான்ஸே ஆசையா சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரவும், இங்க பாரு, சில கட்டாயத்தினால தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேங்கிறது உனக்கே நல்லா தெரியும். ஸோ தேவையில்லாம என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்காதுன்னு சொல்லி திட்டிடுறான். தென் இவங்க 2 பேரும் பிளான் பண்ண மாதிரி அந்த மீட்டிங்க்கு போகும்போது ஹீரோயின் மயங்கி ஹீரோ மேல விழுந்துடுறா. வழக்கம் போல தப்பா புரிஞ்சுக்கிற நம்மாலு கண்ணா பின்னான்னு திட்டவும், தேவையில்லாம பேசாதீங்க, நானா உங்ககிட்ட அசிஸ்டண்டா வந்து ஜாயின் பண்ண, நீங்க தானே வலுக்கட்டாயமா அழைச்சிட்டு வந்தீங்க. சரி கத்தாம போய் பொழப்ப பாருன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வராங்க. அந்த டீல் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிடுறதுனால எல்லாரும் சேர்ந்து சரக்கடிக்கும் போது ஒரு கிளைண்ட் ஹீரோயினை குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்றா. பட் ஹீரோயின் எனக்கு இந்த பழக்கம் இல்லைன்னு சொல்லவும், பழக்கம் இல்லைனா இதுக்கப்புறம் பழகிக்கோ, பிஸ்னஸ் மீட்டிங்காக வந்த இடத்துல இந்த மாதிரி பெரிய மனுஷங்களோட ஆஃபர்ஸை அவமதிக்க கூடாதுன்னு சொல்லி திட்டுறான். வேற வழி இல்லாம ஹீரோயினுமே சரக்கடிக்கிறாங்க. அப்போ ஒரு முக்கியமான கால் வரதுனால ஹீரோ வெளியில போயிடுறான். இதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற மத்த கிளைண்ட்ஸ் எல்லாம் ஹீரோயினை இன்னும் குடிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும், எங்க ரிஜெக்ட் பண்ணிட்டா ஹீரோ வேலையை விட்டு தூக்கிடுவானோங்கிற பயத்துல நம்ம ஹீரோயினுமே குடிக்கிறா. இதனால ரொம்ப கிளார் ஆகி பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற அந்த கிளைண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணும்போது கரெக்டாக ஸ்பாட்டுக்கு வந்துடுற நம்ம ஹீரோ,
நாம எல்லாருமே பிசினஸ் பார்ட்னர்ஸ் மட்டும் தானே தவிர வேற எதுவும் கிடையாது. ஸோ என் அசிஸ்டண்ட்டை யாராவது அபியூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கோவமா ஹீரோயின் அங்கேருந்து தூக்கிட்டு போறது மட்டும் இல்லாம இப்ப சைன் பண்ணால அந்த எல்லா கான்ட்ராக்டையும் கேன்சல் பண்ணிடுறான். இந்த தடவை வேணா நான் உன்னை காப்பாத்திருக்கலாம், அடுத்த தடவைலாம் கண்டிப்பா கருணையே காட்ட மாட்டேன்னு சொல்லி ஹீரோ சீட் பெல்ட்டை போட்டு விடும்போது தூரத்துல இருந்து பாத்துடுற ஒரு பொண்ணு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல நினைச்சுக்கிட்டு போட்டோ எடுத்துடுறா. அப்புறம் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஹீரோ கால் பண்ணி, நேற்று சரக்கடிச்சிட்டு மட்டையானதுனால தான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு லேட்டுன்னு மட்டும் சொல்லிடாத, சீக்கிரமா கிளம்பி வான்னு திட்டவும் ஹீரோயினுமே கிளம்பி போறாங்க. நைட்டு போட்டோ எடுத்த அந்த பொண்ணு பார்த்துட்டு ஜாடமாடையா பேசவும் கடுப்பாகி திட்ட ஆரம்பிச்சிடுறா. பதிலுக்கு பதில் அவங்களுமே ரொம்ப டேமேஜ் பண்ணிடுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வர நம்ம ஹீரோ அந்த 2 பொண்ணுங்களையும் திட்டி அனுப்பிட்டு ஹீரோயினை தன்னோட ரூம்குள்ள கூப்பிட்டு, இன்னைக்கு நாம ஒரு டின்னர் பார்ட்டிக்கு போகணும்னு சொல்ல, நீங்க கூப்பிடுற இடத்துக்குலாம் என்னால வந்துட்டு இருக்க முடியாது, இப்பவே எல்லாரும் ஆஃபீஸ்ல என்னை பத்தி ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்காங்க, என் கேரக்டர் அசாசினேட் பண்ணிடுவாங்க போல, ஸோ எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, இதுக்கப்புறம் நான் ஒருத்தரை டேட்டிங் பண்ணி அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆகணும், மேபி இப்படி உங்க கூட எல்லா பார்ட்டிக்கும் வந்துட்டு இருந்தா அப்புறம் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்காதுன்னு ஹீரோயின் சொல்றா. ஓ, அப்போ உனக்கு ஒருத்தனை டேட்டிங் பண்ணி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற பிளான்லாம் இருக்கா? நான் இருக்கிறப்ப ஒருத்தனை உள்ள விட்டுருவேனா என்ன? நீ என்கிட்ட வேலை பார்க்குற வரைக்கும் என்னை தவிர வேற யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு ஹீரோ ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். இப்படிப்பட்ட ஒரு சைக்கோவையா நாம காதலிச்சோன்னு சொல்லி ரொம்ப பேனிக் ஆகிடுறா. அதே நேரம் தன்னோட வாழ்க்கைய கொஞ்சமாவது நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக ஒரு ஷாப்புக்கு வந்து தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிட்டு அதை வாங்கலான்னு போகும்போது, இப்ப நீ 5 வருஷத்துக்கு முன்ன இந்த மாதிரி பணக்கார பொண்ணு கிடையாது, என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி, அதனால எனக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்த ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குறதுக்காக நீ உன்னோட 3 மாச சேலரியை சேர்த்து வைக்கணும். ஸோ இந்த ட்ரெஸ் போடுற அளவுக்கு நீ ஒர்த் இல்லைன்னு ஹீரோ சொல்ல, ஆமா ஹீரோயின், ஹீரோ சொல்றத கேளு, அப்புறம் இல்லைனா உன்னோட வேலை போயிடும்னு சொல்லி அந்த ஃபியான்ஸே மறைமுகமா மிரட்டுறா. இதுங்க கிட்டலாம் என்னத்தை பேசிட்டு இருக்காதுன்னு சொல்லி ஹீரோயின் டென்ஷன் ஆகி அந்த ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு வந்து தூக்கி போட்டுடுறாங்க. ஃபியான்சிக்கு ரொம்ப அவமானமா போயிடுது. தென் ஹீரோ கிட்ட இன்னைக்கு நடக்க போற அந்த பெரிய ஆக்ஷன்ல என்டர்னல் ஹால்ட்டுங்கிற ரொம்பவே ப்ரீஷியஸான டைமண்ட் இயரிங் ஏலத்துக்கு வரப்போதான், ப்ளீஸ் எனக்காக அதை மட்டும் வாங்கித்தாங்கன்னு கேட்டு கெஞ்சவும், ஏற்கனவே செம்ம டென்ஷன்ல இருக்கிற நம்ம ஹீரோ ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிருன்னு சொல்லி திட்டிடுறான். அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோயின் தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டான மிஸ்டர் லூங்கிற ஒரு பெரிய பணக்கார சிஇஓ கூட அந்த ஆக்ஷனுக்கு வரவும், இதுதான் சான்ஸ்னு சொல்லி இந்த ஃபியான்சே வாய்க்கு வந்ததெல்லாம் தப்பா கொளுத்தி போட்டுடுறான். கோவப்படுற ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கவும் மிஸ்டர் லூ சண்டைக்கு போயிடுறான். இவன் கூட சேர்ந்து ஊர் சுத்துறதுக்காக தான் நீ இன்னைக்கு லீவ் போட்டியா? இங்க பாரு மிஸ்டர் லூ, நீ ஒரு பொண்ணு கூட பழகுறதுக்கு முன்ன அவ பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்துச்சுங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஆக்ஷனுக்குள்ள போயிடுறான். அங்க அந்த இன்டர்னல் ஹால்ட்டுங்கிற டைமண்ட் இயரிங்கான ஏலம் ஆரம்பிக்குது. ப்ளீஸ் எப்படியாவது எனக்காக அதை வாங்கி கொடுத்துருங்கன்னு ஹீரோயின் கெஞ்ச, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கண்டிப்பா அந்த இயரிங் உனக்கு தான்னு சொல்லி மிஸ்டர் லூ ஏலம் கேட்க ஆரம்பிக்கிறான். என்னதான் தன்னோட ஃபியான்சே கேட்ட அந்த இயரிங்கை வாங்கி தர விருப்பம் இல்லைனாலும் ஹீரோயின் கிட்டையும் மிஸ்டர் லூ கிட்டையும் நாம தோத்துறக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஹீரோ பயங்கரமா போட்டி போட ஆரம்பிக்கிறாரு. ஃபைனலாக நம்ம ஆளு ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு அந்த இயரிங்கை வாங்கிடுறான். இதை தாங்கிக்க முடியாத நம்ம ஹீரோயின் எதிரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி டைரக்டாவே போய், ப்ளீஸ் அதை என்கிட்ட கொடுத்துருங்க, பிகாஸ் அந்த இயரிங் என்னோட அம்மாது, நாங்கள் கஷ்டப்பட்டப்போ வேற வழி இல்லாமல் அதை நாங்கள் விற்றுட்டோம், இப்போ என்னோட அம்மா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்க கடைசி ஆசை அந்த இயரிங்கை திரும்ப பார்க்கணுங்கிறது மட்டும்தான், அதுக்காக தான் நானுமே மிஸ்டர் லூ கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். உனக்கு அந்த இயரிங் அவ்வளோ முக்கியம்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்காக அவனை தேடி போனேன்னு கேட்டு கோவப்பட்டு ஹீரோயினை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறான். இது எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு நாள் நீ அனுபவிப்பன்னு ஹீரோயின் சொல்ல, கோவப்படுற ஹீரோ அவ கழுத்தை நெரிச்சு, நீ மட்டும் அன்னைக்கு என்னை விட்டுட்டு போகாம இருந்தீனா நான் ஏண்டி இப்படிலாம் மிருகமா மாற போறேன்னு கேட்டு ஹீரோ கத்துறான். ஐயோ இப்படிலாம் பண்ணாதீங்க, யாராவது பார்த்துட்டா உங்க பேர் தான் டேமேஜ் ஆகும்னு ஃபியான்சே சொல்ல, ஹீரோவுமே விட்டுட்டு நாளைக்கு சீக்கிரமா கிளம்பி ஆஃபீஸ்க்கு வான்னு சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறான். அதே நேரம் உடம்பு சரியில்லாம இருக்க நம்ம ஹீரோயின் அடிக்கடி ஒரு டேப்லெட் சாப்பிடுவாங்கல்ல, அதை எடுத்துட்டு வர மறந்துட்டாங்க போல. ஸோ ரொம்ப பேனிக் ஆகி கீழே விழுந்த உடனே தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயினோட டாக்டர் ஃப்ரெண்டு அவங்கள காப்பாற்றி கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாரு. நீ ஃபிசிக்கலாகவும் வீக்காக இருக்க, மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ட் ஆகியிருக்க, ஸோ தேவையில்லாத விஷயங்களை பற்றி நினச்சி டென்ஷன் ஆகிட்டு இருக்காம நல்லா தூங்கி ரெஸ்டடுன்னு டாக்டர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயினால் பழசு எதையுமே மறக்க முடியல. ஹீரோ கூட சந்தோஷமாக வாழ்ந்த நாட்கள்லாம் நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவனே கால் பண்ணி, இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, சீக்கிரமா கிளம்பி இந்த இடத்துக்கு வான்னு சொல்லவும், எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கேன், கண்டிப்பா என்னால வர முடியாதுன்னு ஹீரோயின் சொல்றா. சும்மா என்னை ஏமாத்தலான்னு நினைக்காத, ஒழுங்கா கிளம்பி வந்துரு, இல்ல உன்னோட அம்மாக்கு சொந்தமான அந்த டைமண்ட் இயரிங்கை நான் தூக்கி போட்டுருவேன்னு ஹீரோ மிரட்ட,
வேற வழி இல்லாம ஹீரோயினுமே கிளம்பி போறாங்க. பட் அதுக்குள்ள அந்த மீட்டிங் முடிஞ்சிருது. ஸோ தான் லேட்டா வந்ததுக்காக சாரி கேட்கவும், நீ பண்ண தப்புக்கு தண்டனையா இங்க இருக்கிற எல்லா சரக்கையுமே குடிச்சு காலி பண்ணுன்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் யோசிக்கிறாங்க. ஏன்னா அவங்க டாக்டர் ஃப்ரெண்டு உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஸோ தயவு செஞ்சு நீ சரக்கு மட்டும் குடிச்சிடாதன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஹீரோயின் அதை பத்தி யோசிக்கவும், நம்ம ஹீரோ திரும்ப திரும்ப அந்த இயரிங்கை நான் தூக்கி போட்டுருவேன்னு மிரட்டுறான். தன்னோட அம்மா ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுக்காக செத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லி ஹீரோயின் ட்ரிங்க்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபுல் டைம் ப்ரொஃபஷனல் குடிகார மாதிரி இப்படி கண்ணை முடிக்கிட்டு சரக்கடிக்கிற நீ எதுக்காக உனக்கு இந்த பழக்கம் இல்லைன்னு பொய் சொன்ன, என்ன ஏமாத்த பாக்குறியான்னு ஹீரோ கேட்க, போடா லூசு, நான் எவ்வளோ சொன்னாலும் கண்டிப்பாக அதை நீ புரிஞ்சுக்க போறதில்ல, தேவையில்லாம என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதுன்னு திட்டுறா. அப்படி தாண்டி நான் பண்ணுவேன், நீ என்னை ஏமாத்துனதை நினச்சி ஒவ்வொரு நிமிஷமும் துடிச்சு சாகணும், அதை நான் என் கண்ணால் பார்க்கணும், அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன்னு ஹீரோ சொல்ல, உன்கிட்ட நான் என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போறதில்ல, ஸோ நான் உன்கிட்ட பேசி என் நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் தள்ளாடிக்கிட்டே வெளியில வந்துடுறாங்க. ஆனா இப்படி இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேசிக்கிறது பிடிக்காம ஃபியான்சே டென்ஷன் ஆகி ஏதோ ஒரு வில்லத்தனமான பிளான் போடுறா. தென் ஹீரோயின் ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவங்க டாக்டர் ஃப்ரெண்டு கால் பண்ணி, ரெஸ்ட் எடுக்காம எதுக்காக ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில போன, சரி இப்போ நீ எங்க இருக்கன்னு கேட்க, ஹீரோயினுமே அந்த அட்ரஸ் சொல்லும்போது டக்குன்னு ஒரு வேன்ல இருந்து சில பேர் வந்து அவங்கள கடத்தி தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ ஃபியான்சே தான் ஹீரோயின் முகத்துல மார்க் போட்டு அவங்கள அடிச்சு காயப்படுத்துறதுக்காக இவங்க எல்லாரையும் அனுப்பி வச்சிருப்பா. பட் அடுத்த நாள் காலையில எதுவுமே நடக்காத மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களாம், வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வரலான்னு கூப்பிடவும், அவ என்கிட்ட வேலை பார்க்குற ஒரு சாதாரண எம்ப்ளாயி தான், ஸோ எனக்கு அவன் மேல தனிப்பட்ட ஃபீலிங்ஸ் எதுவும் கிடையாதுன்னு ஹீரோ சொல்ல, ரொம்ப நல்லதா போச்சு, ஓகே அடுத்த வாரம் என்னோட மூவி ப்ரமோஷன் இருக்கு, கண்டிப்பா அதுக்கு நீங்க வரணும்னு இன்வைட் பண்ணவும், யா ஷுவர், பட் அங்க நான் உன்னோட ஃபியான்சேன்னு சொல்லி நீ என்கிட்ட எந்த அட்வான்டேஜும் எடுத்துக்க கூடாது, என் பக்கத்துல கூட நெருங்க கூடாதுன்னு ஹீரோ சொல்ல, அவனுக்கு முன்ன மட்டும் சரி சரின்னு தலையாடிட்டு தனியா வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினை காலி பண்ண வேற ஏதோ ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறா. அதுவே இங்க அந்த ரவுடி பசங்க கிட்டே இருந்து நம்ம ஹீரோயினை பத்திரமா காப்பாத்தி அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம், உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு ஃப்ரெண்டு கேட்க, ஹீரோயினுக்கு ஃபியான்சே தான் இதை பண்ணிருப்பாங்கிறது தெரியும், பட் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்காங்க. என்னோட எம்ப்ளாயியை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர்னு ஹீரோ சொல்ல, உன்கிட்ட வேலை பார்க்குற பொண்ணு ஆஃபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு பத்திரமா போனாலாங்கிறது கூட தெரியாம இவ்வளோ அலட்சியமா இருக்கன்னு கேட்டு டாக்டர் திட்டுறாரு. அவ என் கூட இருக்கிற வரைக்கும் தான் என்னோட எம்ப்ளாயி, வெளியில போயிட்டானா அவளை பத்தி நான் எதுக்காக கேர் பண்ணிக்கணும்னு ஹீரோ கேட்குறான். இப்படி ஒரு லூசு பையக்கிட்ட நீ வேலை பார்க்கணுமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கே இருந்து போனதும், அடுத்த வாரம் என் ஃபியான்சே நடிச்சிருக்க மூவியோட ப்ரமோஷன் இருக்கு, அதுல நீ தான் அவளுக்கான அசிஸ்டண்டா இருக்கணும்னு சொல்லி ஐடி கார்டு தரான். இதுக்கப்புறம் என்னால உன்னோட கொடுமையெல்லாம் பொறுத்துக்க முடியாது, நான் என் வேலையை ரிசைன் பண்றேன்னு ஹீரோயின் சொல்ல, தாராளமா ரிசைன் பண்ணிட்டு கிளம்பு, அதே நேரம் நானுமே உன்னை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவேன், ஸோ என்னை தாண்டி இந்த ஊர்ல உனக்கு எவனும் வேலை தர போறதில்ல, இங்கன்னு மட்டும் இல்ல இந்த சைனாலேயே உன்னால வேலை பார்க்க முடியாது, அப்புறம் எப்படி நீ உடம்பு சரியில்லாம இருக்க உன்னோட அம்மாவை காப்பாத்துவ, அவங்க ஆசைப்பட்ட மாதிரி பழைய நிலைமைக்கு திரும்ப முடியும்னு கேட்டு ஹீரோ பயங்கரமா ட்ரிகர் பண்றான். சரி இவங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினுமே ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த ஃபியான்சே பிளான் பண்ணி ஹீரோயினை மாட்டி விட்டு இங்க இருந்து அனுப்பணுங்கிறதுக்காக அவளுக்கு செட் ஆகாத ஒத்துக்காத சாப்பாடை சாப்பிடவும் பயங்கரமா அலர்ஜி ஆகிடுது. ஸோ தாங்கிட்ட அசிஸ்டண்டா வேலை பார்த்த ஹீரோயின் தான் தனக்கு அந்த ஃபுட்டை கொடுத்தான்னு மாட்டி விட்டுறவும், கோவப்படுற நம்ம ஹீரோயினை பயங்கரமா திட்டி பண்ணாத தப்புக்காக அந்த ஃபியான்சே கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லி கட்டாயப்படுத்துறான். ஆனா நம்ம ஹீரோயின் செய்யாத குற்றத்துக்காக நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இவ என்னமோ ரொம்ப பெருந்தன்மையா பரவாயில்ல இருக்கட்டும், ஹீரோயின் இன்னும் அவ பண்ண தப்ப உணரல, இப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட நம்ம எதுவும் பேசி புரிய வைக்க முடியாதுன்னு சொல்ல, ஏற்கனவே கொலவெறியில இருக்கிற நம்ம ஹீரோ இன்னும் கடுப்பாகி ஹீரோயின் கன்னத்துல பலார்னு அரைஞ்சிடுறான். அப்ப அதே ஹாஸ்பிட்டல்ல இந்த ஃபியான்சேவால பாதிக்கப்பட்ட அவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், ஹீரோனால தான் நீ என்னை விட்டுட்டு போனியா, இவனை நான் உயிரோட விட மாட்டேன்னு சொல்லி கத்தியால குத்த வரும்போது ஸ்கோர் பண்றதுக்காக இந்த ஃபியான்சே குறுக்க போயிடுறா. ஸோ அவ வயித்துல கத்தி குத்து பதிஞ்சிருது. இருந்தாலும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் விடாம நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண நினைக்கிறான். அப்ப நம்ம ஹீரோயின் குறுக்க போயிடுறாங்க. ஸோ அவங்களோட ஹார்ட் கிட்ட கத்தி குத்து பட்டுருது. அப்புறம் என்ன, தனக்காக காயப்பட்ட ரெண்டு பேரையும் அதே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இங்கிட்டும் அங்கிட்டுமா நம்ம ஹீரோ பயங்கரமான தலைவலியில சுத்திட்டு இருக்கும் போது, பாதிக்கப்பட்ட ரெண்டு பேருக்குமே சேம் பிளட் குரூப் தான், பட் இப்போ எங்க பிளட் பேங்க்ல லிமிட்டடான ஸ்டாக் தான் இருக்கு, ஸோ ஒருத்தரோட உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடியும், அதனால ஹீரோயினா இல்ல உங்க ஃபியான்சே வாங்குறத நீங்க தான் சொல்லணும்னு நர்ஸ் கேக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ இந்த ஃபியான்சேவோட ஃபேமிலி தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் தன்னோட பேரண்ட்ஸ் பேச்சை தட்ட முடியாம ஹீரோயின் தன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஃபியான்சேவை மேரேஜ் பண்ணிக்க ஹீரோ ஒத்திருந்திருப்பான். அதனால இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ஓகே நீங்கள் ஃபியான்சேவையே காப்பாத்துங்கன்னு சொல்லவும்,
கோவப்படுற நம்ம ஹீரோயினோட டாக்டர் ஃப்ரெண்டு உனக்காக தானே ஹீரோயின் தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்ண நினைச்சா, ஆனா நீ அவளை பத்தி கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டியான்னு கேட்க, ஹீரோயின் ஒரு நம்பிக்கை துரோகி, நான் இல்லைனாலும் அவளை காப்பாத்த ஒன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஆனா என்னோட ஃபியான்சேக்கு நான் மட்டும்தான் இருக்கேன்னு ஹீரோ தன்னோட முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால பாவம் இந்த டாக்டர் ஃப்ரெண்டு என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சிட்டு இருக்கும்போது தான் 2 நர்ஸ் வாலண்டியரா வந்து எங்களுக்குமே சேம் பிளட் குரூப் தான், நாங்க பிளட் டொனேட் பண்றோம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் உயிரை காப்பாத்திடுறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த எபிசோடுமே முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.